நம்ம ரெயின்போ சேனலில் இன்றைக்கி மட்டன் கறி சேர்ப்போம். மட்டன் கறி இந்த மாதிரி மெரினேட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மெரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மெரினேட் பண்ணி வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ இதுக்கு வேணுன்ற ஜாமான் இது மசாலா 3 வத்தல், வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், பூண்டு ஒரு பூண்டு, முழு பூண்டு உரித்து போட்டுருக்கு. இது 1.5 இன்ச்சு அளவு இஞ்சி. மட்டன் 1/2 கிலோ மட்டனு. இது ஜாதி பத்திரி, ஏலக்காய் 4, கிராம்பு, அந்த மசாலா எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மசாலா ஹல்கா மசாலா, ஸ்மூத் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாகவே செஞ்சுருவோம். தனித்தனியாக வதக்காமல் முதல்ல பிரிஞ்சி எல்லாம் போடுவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போது இந்த மல்லியோட தண்டு இலையெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். கடைசியில் போடுற தண்டு. இந்த மல்லியோட தண்டு இந்த எண்ணெயில் போட்டால் நல்லா வாடகை. பாருங்கள், இந்த மல்லி தண்டு போட்டதுனால இந்த மல்லி தண்டோட எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடுச்சு. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஃப்ளேவர் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை உடைச்சிடுவோம். இது சாய் ஜீரா போட்டுவோம். இது சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம இதில் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே கறிக்கான உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்காண்டி இந்த உப்பு போடுவோம். இந்த உப்பு என்ன உப்புன்னா, நம்ம சாதாரண கல் உப்பும் மலை உப்பு சேப்பாக கிடைக்கும். அந்த உப்பும் சேர்ந்து பவுடர் பண்ணி விற்கிது கடைகளில். இது டேஸ்ட்டாக இருக்கும். காய், பழம், அப்புறம் பச்சையாக சாப்பிட்றதுலாம் நறுக்கி போடலாம். நம்ம ஊறுகாய் போட்டாலும் இந்த உப்பு யூஸ் பண்ணலாம். இந்த உப்பை நான் இந்த மட்டன்லேயும் கொஞ்சம் போடுறேன். நான் இந்த வெங்காயம் போட்டால் தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். அந்த வெங்காயத்துக்கான உப்பு தான் போட்டிருக்கேன் நான். இப்போ ஒரு தக்காளி இதை போடுவோம். இப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த உலர்ந்த மசாலாவான மஞ்சள், ரெட் சில்லி இந்த எண்ணெயிலே போட்டால் இதோட கலர் குழம்புல ரொம்ப நல்லா வரும். நல்ல கலராக இருக்கும். அதுக்காக இந்த எண்ணெய் இருக்கும்போதும் போட்டுவோம். போட்டுட்டு நம்ம இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதுலேயும் இது 2 வட்டம் பரட்டிட்டு நம்ம இந்த அரைச்ச இதை மஞ்சள், வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் அரைச்சல்லே அதை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வதங்கிடுவோம். இப்போ இது ஜாதிக்காய். இந்த இதுலேருந்து உடச்சி கொஞ்சோண்டு எடுப்போம். இதை நம்ம கொஞ்சோண்டு இதில் உடச்சி போடுவோம். இதெல்லாம் கொஞ்சோண்டு தான் உடச்சி போட்டிருக்கேன் நான். போதும். இப்போ இது மல்லிப்பொடி, சீரகப்பொடி, 2 தான் பொடி போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி தண்ணி வச்சு நல்லா வச்சிருச்சு. இந்த கட்டியில் கொஞ்சம் பிடிக்குது. இந்த நேரம் பார்த்து நம்ம கறியில் கொழுப்பு இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். இந்த கறியை நம்ம மெரினேட் பண்ணி வச்ச கறியை போட்டுருவோம்.
போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவேன். இப்போ மூடி சிம்மில் வச்சுட்டா அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பார்ப்போம். வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வடிச்சிருந்த தண்ணி, அதனால் ரொம்ப ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா வந்து வாங்க, நல்லா தண்ணியே சுண்ட வச்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் இருந்தால் தண்ணி ஊற்றணும். டீ அதுக்கு மூட்டிவிட்டு செயினி 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுவோம். இப்போ இதில் நம்ம வேணுன்ற அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து வெந்நி. இந்த மாதிரி எந்த சமையலும் இந்த மாதிரி வெண்ணெய் ஊற்றி சமையல் பண்ணால் சமையல் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி பூரா ஊற்றிடுவோம். இந்த தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்குது. இது குக்கரில் தான் வைக்கணும். ஏன்னா மட்டனு ரொம்ப நேரம் அங்கே வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கருக்கு மாற்றிடுவோம். எல்லாமே போட்டாச்சு. எதுவும் இப்போ வெளியிலேருந்து போட தேவையில்லை. இப்போ வந்து நல்லா 2, 3, 4 விசில் அடிக்க வச்சு கடைசியில் பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா பூட்டியாச்சு. பூட்டிட்டு விசில் அடிக்கட்டும். 4 விசில் அடிக்கட்டும். அதுவே காத்திருப்போம். நாலு விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பூரா கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். வற்ற வச்சுருவோம். தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்குது. போதும். ஆனாலும் கொஞ்சம் வற்றினா நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் வற்றட்டும். நல்லா வற்றிருச்சு. நம்ம எவ்வளோ வேணுமோ ஒரு 1/2 கப் தண்ணி வற்றிருச்சு. இப்போ நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பரிமாறுற கிண்ணத்தில் எடுத்துக்கிடுவோம். குழம்பு கலர் பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி மஞ்சள், காஷ்மீர் சில்லி பவுடர், இது 2 தான் கலர் கொடுக்குறது எந்த பதார்த்தமாக இருந்தாலும். அதனால் அது 2யும் எண்ணெய் இருக்கும்போது போட்டால் கலர் நல்லா கிடைக்கும். தண்ணியில் போடுற கலர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 மிளகாயை கீறி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் உரப்பு இன்னும் வேணுன்றவங்க இந்த பச்சை மிளகாயிலேருந்து உரப்பு தேடிக்கிடுவாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை வச்சு கார்னிஷ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் கொத்தமல்லி தண்டுகளை போட்டு வதக்கியிருக்கோம். அதில் சூப்பராக வாழை நல்லா